கேஎல் ராகுல் திருப்பி ரிஷப் பண்ட் 2 இன்னிங்ஸ்லையும் 100 வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸு. பட் அதுக்கு ஈக்குவலாக அந்த சைட்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாண்டு. ப்ரூக்கு, அப்புறம் ஸ்டோக்ஸு, இன்னும் 2-3 பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ஈக்குவலி பேலன்ஸ்டான ஒரு டெஸ்ட்டுங்க. இங்கிலாந்து எப்படியோ பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில். அடுத்தது வந்து ஒரு டிசைடிங் டெஸ்ட். அடுத்தது வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து ஏனோ தானோலாம் தோக்கலை. ஸோ செகண்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து இன்னும் நம்மளோட ஒரு பேஷன்ஸு இல்லை ஒரு கம்போஷரு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த பொறுமை இருக்குல்ல, எந்த அளவுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டெஸ்ட்டு. இப்போ சுப்மன் கில் கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் செகண்ட் மேட்ச். ஸோ செகண்ட் மேட்ச் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே கில்லு, ஜடேஜா, இந்த சைடில் ப்ரூக்கு, இவங்க எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பேரலாக போலிங்கில் வந்து ஆகாஷ்தீப், வாஷிங்டன் சுந்தர், அந்த சைடில் சிராஜ், இவங்க எல்லாருமே இந்தியன் டீம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதனோட விளைவாக வந்து நம்ம 335 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாண்டை அப்படியே ஓரங்கட்டி மிதிச்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம்.